Welcome to Mechanical Studies, CATIA V5, presented by P. Saravakumar. Tutorial 1. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கெச்சர் ஒர்க் பெஞ்சில் இருக்கிற ப்ரொஃபைல் டூல்பார். இந்த ப்ரொஃபைல் டூல்பார் ஃபுல்லாக எப்படி ஒர்க் பண்ணுறது, என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, டெஸ்க்டாப்பில் இருக்கிற கேட்டியா பட்டனை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கேட்டியா ஷார்ட்கட் கீயை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு விண்டோ ஓப்பன் ஆகும். எடுத்தோன்னா ப்ராடக்ட் இந்த மாதிரி அசம்பிளி விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கும், ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆகிருக்கும். அது நமக்கு தேவையில்லை, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்கெச்சர் ஓப்பன் பண்ணோம். ஸ்கெச்சர் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ஸ்டார்ட் இருக்கு இல்லைங்களா, ஸ்டார்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் மெக்கானிக்கல் டிசைனில் ஸ்கெச்சர். நீங்கள் ஸ்கெச்சர் ஓப்பன் பண்ணாலும் அது வந்து பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்சுக்கு தான் போகும். அங்கே போயிட்டு நம்ம பிளேன் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸ்கெச்சர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நியூ பார்ட், இந்த பார்ட் நேம் வந்து கேட்குது. இந்த பார்ட் 1 டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம இந்த பார்ட்டுக்கு எதாவது நேம் கொடுக்கணும்னா நம்ம வந்து நேம் கொடுத்துக்கலாம். நம்ம இந்த பார்ட்டுக்கு வந்து டுட்டோரியல் 1ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, டுட்டோரியல் 1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கேட்டியா V5 டுட்டோரியல் 1 நம்ம கொடுத்தோம் இல்லையா, டுட்டோரியல் நேம், இந்த பார்ட்டோட நேம் வந்து இங்கே வரும். இப்போ நம்ம பார்ட் டிசைன்லேருந்து ஸ்கெச்சர் போனோம் அப்படின்னா நம்ம இந்த பேன் இருக்கு இல்லையா, அந்த 3 பேனில் ஏதாவது ஒரு பேன் வந்து செலக்ட் பண்ணணும். நான் வந்து OZ பேன் இங்கேயும் செலக்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து இங்கேயும் கிளிக் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணால் கூட ஓகே, கிளிக் பண்ணால் ஸ்கெச்சர் ஒர்க் பெஞ்சுக்கு வந்து நம்ம இப்போ வந்துட்டோம். ஸ்கெச்சர் ஒர்க் பெஞ்சில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ப்ரொஃபைல் டூல்பார். இந்த ப்ரொஃபைல் டூல்பார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டூல்ஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல், நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஸ்ப்ளைன் இந்த மாதிரி இருக்குது. இந்த டவுன் ஆரோ இருக்கு இல்லைங்களா, இந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள்குள்ளேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு இருக்கும். ரெக்டாங்கிள் ப்ளஸ் வந்து அதர் ஷேப்ஸ் எல்லாம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள், அதை கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே என்னென்ன சர்க்கிளில் எப்படிலாம் சர்க்கிள் கிரியேட் பண்ணலாம், ஆர்க் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதெல்லாம் இருக்கும். இதை வந்து இப்போது இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். நீங்கள் கூட வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் பேரலாக கேட்டியா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் மறந்து போகும். திரும்ப வந்து வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கூடயே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைல் டூல் பார் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம கண்டினியூஸ் லைன் போடலாம். கண்டினியூஸாக ஆட்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைன் கமாண்ட் செலக்ட் பண்ணினா ஒரு லைன் தான் போட முடியும். திரும்ப இன்னொரு லைன் போடணும்னா திரும்ப வந்து லைன் செலக்ட் பண்ணோம். இது கண்டினியூஸ் லைன் போடலாம். ப்ளஸ் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன், இன்க்ளைன் லைன், செமி சர்க்கிள், ஆர்க், இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து கிரியேட் பண்ணலாம். அது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு டூலை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆரஞ்சு கலரில் வந்து ஹைலைட் ஆகும். அன்செலக்ட்னா இந்த மாதிரி நார்மல் கலரில் இருக்கும். இது செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆரஞ்சு கலரில் ஹைலைட் ஆகும். ஹைலைட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கே வேணாலும் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதாவது இன்க்ளைண்டாக இருந்துச்சு லைன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஒயிட் கலரில் காட்டும். சப்போஸ் இது வந்து ஹரிசாண்டலாக இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ளூ கலரில் வந்து இண்டிகேட் ஆகும். இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து லைன் ஃபுல்லாக ஹரிசாண்டலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஹரிசாண்டல் லைன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வெர்டிகல் லைன், ஒரு இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணலாம். ட்ரா பண்ணிட்டு அப்படியே லெஃப்ட் மவுஸ் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மைனஸ் சிம்பிள் வரும், ரெட் கலரில் பார்த்தா தெரியும். இது அப்படியே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆர்க்கோ செமி சர்க்கிளோ கிரியேட் பண்ணலாம். மாதிரி ஒரு செமி சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணலாம்.
லெஃப்ட் கிளிக்கை கிளிக் பண்ணிட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணலாம். திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்க் வந்து கிரியேட் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப ஸ்ட்ரெயிட் லைன், இன்க்ளைன் லைன் இது வேணால் வந்து நீங்கள் ட்ரா பண்ண முடியும். ஓகே, ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணலாம், நம்ம இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணலாம், செமி சர்க்கிள் ட்ரா பண்ணலாம், நம்ம ஆர்க் வந்து ட்ரா பண்ணலாம். இந்த ஒரே ஒரு டூலை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே வந்து ட்ரா பண்ண முடியும். ஓகே, இது வந்து இதான் வந்து ப்ரொஃபைல். இது வந்து கேட்டையில் மட்டும் இருக்கும், மற்ற சாஃப்ட்வேரில் மேக்ஸிமம் இருக்காது. இந்த மாதிரி மல்டி பர்பஸ் டூல் வந்து இருக்காது. ஓகே, இப்போ நம்ம இதை டெலிட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் கிளிக் பண்ணி மவுஸில் விண்டோ போட்டிங்கன்னா இந்த மாதிரி செலக்டட் ஆப்ஜெக்ட்லாம் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்து இண்டிகேட் ஆகும். இது வந்து நீங்கள் டெலிட் பட்டன் இருக்கு இல்லையா மவுஸ் கீபோர்டில், அந்த டெலிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் ஆகிடும். ஓகே, நான் இந்த பேனை வந்து மூவ் பண்ணி வைக்கணும்னா மவுஸோட சென்டர் பட்டனை வச்சு மூவ் பண்ணி பேன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே இந்த பேன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி கூட பேன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்து வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக வெர்டிகலாக இருக்கும். இது வந்து ஹரிசாண்டலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட்டு மவுஸை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே ஷிஃப்ட்டு வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹரிசாண்டலாக வந்துடும். ஹரிசாண்டலாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே, இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2 கார்னரை யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணலாம். 2 கார்னர், ஃபஸ்ட்டு கார்னர் அண்ட் செகண்ட் கார்னர். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரியன்டட் ரெக்டாங்கிள் 3 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெக்டாங்கிளோட லென்த்தை டிஃபைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஹைட், லென்த்து அண்ட் ஹைட் ரெண்டையும் யூஸ் பண்ணி பண்ணலாம். வந்து ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். ரெக்டாங்கிள்லாம் தெரியும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேரலோகிராம், இதே மாதிரி தான் 3 பாயிண்ட்ஸு. இதில் வந்து பேரலோகிராம் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பேரலோகிராமோட லென்த்து அண்ட் பேரலோகிராமோட ஹைட் இன்க்ளைண்டாக. ஓகே, ரெக்டாங்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லைனும் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும், பேரலோகிராம்னா சம் ஆங்கிளில் இருக்கும். ஓகே, இந்த ரெக்டாங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் 2 கார்னர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணோம். இதில் வந்து லென்த்து அண்ட் ஹைட்டு யூஸ் பண்ணி பண்ணோம். இதில் வந்து லென்த்து ஹைட்டு, ஆனால் இதில் வந்து ஆங்கிள்ஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குந்தாங்க. ஓகே, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலாங்கேட்டட் ஹோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி போன்றோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அண்ட் செகண்ட் பாயிண்ட்டு அண்ட் தென் அந்த ஹோலோட ரேடியஸ். ஓகே, திரும்ப பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்க்ளைண்டாக கூட போட்டுக்கலாம், செகண்ட் பாயிண்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதோட ரேடியஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஹோல் எப்படி பார்க்கலாம். ஓகே, சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஹோல் இது எப்படி போடுறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிலிண்ட்ரிக்கோட சென்டர் பாயிண்ட், நெக்ஸ்ட் வந்து அந்த ஆர்க்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் தென் எண்ட் பாயிண்ட், அதோட ரேடியஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட், ஆர்க்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் அண்ட் ரேடியஸ். இந்த 4 இன்புட்டை வச்சு இதை வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். திரும்ப பாருங்கள். எலாங்கேட்டரோட சென்டர் பாயிண்டை வச்சு ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த ஆர்க்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட், எலாங்கேட்டட் ஓட ரேடியஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கீ ஹோல் ப்ரொஃபைல். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க.
கீயோட அப்பர் சைடு அந்த நெக்ஸ்ட் பட்டன் சைடு. நீங்கள் லைன் வந்து கீழேருந்து மேலே போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். சப்போஸ் மேலேருந்து கீழே போட்டிங்க அப்படின்னா உல்டாக வரும். பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கலாம். இன்க்ளைண்டாகவும் போடலாம். நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். எப்படி வேணால் போய்க்கலாம். எந்த டைரெக்ஷனில் வேணாலும் அவங்களால போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஹெக்ஸாகன். ஹெக்ஸாகனோட சென்டர் பாயிண்ட் அதோட லென்த் ரெண்டையும் டிஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெக்ஸாகன் வந்து கிரியேட் ஆகிரும். ஹெக்ஸாகன்லாம் ஈஸி தான், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து சென்டர்டு ரெக்டாங்கிள். சென்டர் ரெக்டாங்கிள்னா சென்டர் பாயிண்டை வச்சு ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டர் பாயிண்ட்டு அதை பேஸ் பண்ணி ரெக்டாங்கிள். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்டு பேரலோகிராம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு 2 ஆக்சிஸ் ஒன்று இருக்குது. ஆக்சிஸ் 1, 2 ஆக்சிஸ் இருக்குது. இந்த 2 ஆக்சிஸோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு பேரலோகிராம் கிரியேட் பண்ணோன்னா ஆக்சிஸோ ஃபஸ்ட் ஆக்சிஸ் அண்ட் செகண்ட் ஆக்சிஸ், ஆக்சிஸோ லைனோ எது வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிங்கன்னா இதோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து பேரலோகிராம் வந்து ட்ரா பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து ப்ரீ டிஃபைன்டு ப்ரொஃபைல். இதில் இருக்கிற டூல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ரெக்டாங்கிள், என்லார்ஜ்டு ஹோல் எல்லாமே பார்த்துட்டோம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள். சர்க்கிள் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சர்க்கிள் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்க்கிள், சென்டர் பாயிண்ட் அண்ட் தென் ரேடியஸ் யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஈஸி தான். சென்டர் பாயிண்ட் அண்டு ரேடியஸ். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பாயிண்ட் சர்க்கிள். ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட். 3 பாயிண்டை யூஸ் பண்ணி சர்க்கிள், ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட், 3 பாயிண்டை யூஸ் பண்ணி சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் கோஆர்டினேட்ஸ். ஓகே, கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி இதான் வந்து இந்த பிளேனில் இருக்கிற இந்த வெர்டிகல் ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் தான் வந்து 0,0 பாயிண்ட். ஓகே, 0,0 இருக்குது. ரேடியஸ் வந்து ஒரு 100-200 mm வந்து கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்குங்களா. சென்டர் பாயிண்டை பேஸ் பண்ணி 200 mm ரேடியஸ்க்கு வந்து சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி கோஆர்டினேட்ஸ் வேறு கோஆர்டினேட் வைக்கலாங்களா. ஹரிசாண்டலில் ஒரு 500 mm, வெர்டிகலில் ஒரு 300 mm. இப்போ வந்து ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகணும் 200 mmனா ஆயிருக்குங்களா. இங்கேருந்து 500 mm பாயிண்ட், அதே மாதிரி வெர்டிகலாக 300 mm ஒரு சர்க்கிள், 200 mm ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள். கோஆர்டினேட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரை டேஞ்சன்ட் சர்க்கிள். ட்ரை டேஞ்சன்ட் சர்க்கிள்னா ஒரு சப்போஸ் ஒரு 3 லைன் இருக்கு. 3 3 சர்க்கிள் இருக்கு. இந்த 3 சர்க்கிளோட டேஞ்சண்ட்டையும் டச் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகணும் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். பார்த்தீங்கன்னா தெரியும், 3 லைன்லையும் டச் ஆகிட்டு ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டேஞ்சன்ட் லைன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் பாயிண்ட் ஆர்க். சரி, 3 பாயிண்ட் ஆர்க். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட்.
3 பாயிண்டை யூஸ் பண்ணி ஆர்க் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்டார்டிங் வித் லிமிட்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் அண்ட் தென் ரேடியஸ். ஓகே. தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் அண்ட் ஆர்க்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் தென் எண்ட் பாயிண்ட். ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கே கொடுத்தோம், செகண்ட் பாயிண்ட் இங்கே, தேர்ட் பாயிண்ட் இங்கே கொடுத்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் இது, தேர்ட் பாயிண்ட் வந்து இது கொடுத்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் அந்த ஆர்க்கோட லென்த் 3 கொடுத்தோம். இதுதான் வந்து 3க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளைன். ஸ்ப்ளைனில் வந்து 2 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளைன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் ஜாமெட்ரியை வந்து ட்ரா பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஒரு ஜாமெட்ரி வந்து ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்ப்ளைன் கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேன் ஓகே. இந்த மாதிரி ஒரு 2 ஸ்ப்ளைன் இருக்குது. இந்த 2 ஸ்ப்ளைனையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ளைன் அண்ட் செகண்ட் ஸ்ப்ளைன் ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த கனெக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும். கனெக்ட் வித் ஸ்ப்ளைன், இது வந்து கண்டினியூட்டி இன் பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து அப்படியே கிரியேட் ஆகும், அப்படியே கண்டினியூவாக. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ட்டாக கிரியேட் ஆகும். ஓகே. இது கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் இருக்கும். டென்ஷன்னா நார்மல் டென்ஷன் 1, 1 கொடுத்து பார்க்கலாம். 1 கொடுத்தா எவ்வளோ வரும்னு பாருங்கள். அதே மாதிரி 3 கொடுக்கலாம். 3 கொடுத்து இந்த லைன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன் பாயிண்ட் வந்து டென்ஷன் வந்து எவ்வளோ ஆயிருக்கு பாருங்கள். நார்மலாக 1 கொடுத்ததுக்கு எவ்வளோ ஆயிருக்கு, 3 கொடுத்ததுக்கு எவ்வளோ ஆயிருக்கு. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மாதிரி கொடுத்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. இதான் வந்து ஸ்ப்ளைன் கமாண்ட். நெக்ஸ்ட் வந்து எலிப்ஸ். எலிப்ஸுக்கு வந்து சென்டர் பாயிண்ட், மேஜர் டயாமீட்டர் அண்ட் மைனர் டயாமீட்டர், இதுதான் எலிப்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். சென்டர் பாயிண்ட், மேஜர் டயாமீட்டர் அண்ட் மைனர் டயாமீட்டர். ஓகே. அதே மாதிரி தான் பேரபோலா இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் லென்த் கொடுத்துட்டு பேரபோலாவோட நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஹைப்பர்போலாவும். ஹைப்பர்போலா, கோனிக் எல்லாமே வந்து அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து லைன். ஓகே. லைனில் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் லைன், ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட், ஸ்ட்ரெயிட் லைன், ஹரிசாண்டல் லைன், இன்க்ளைன் லைன், எது வேணும் எப்படி வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம அது ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம்.
சப்போஸ் சில இடத்துல வந்து தேவைப்படுச்சுன்னா அந்த மாதிரி சிங்கிள் லைன் மாதிரி ட்ரா பண்ணணும்னா செலக்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி லைன். இன்ஃபினிட்டி லைன்னா மெஷர்மெண்ட் இல்லாத லைன். ஓகே, ஓகே. இது ஹரிசாண்டல் வெர்டிகலாக வேணும்னா இது பார்த்தீங்கன்னா வெர்டிகல் லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா வெர்டிகலாக போகும். அதே மாதிரி லைன் த்ரூ தி 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது த்ரூவாக கிரியேட் ஆகும். ஹரிசாண்டலாக வெர்டிகலாக இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா லைன் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, வெயிட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக செலக்ட் பண்ண முடியாது, விண்டோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணலாம். நம்ம இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை டேஞ்சன் லைன். பை டேஞ்சன் லைன்னா ஒரு 2 ஆர்க் இருக்கு, ஒரு ஆர்க் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 2 ஆர்க் இருக்கு. 2 ஆர்க்கையும் டச் பண்ணிட்டு ஒரு டேஞ்சன் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆர்க்கு அண்ட் செகண்ட் ஆர்க் ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் டேஞ்சண்டா காமன் டேஞ்சன்ல நமக்கு வந்து லைன் வந்து கிரியேட் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை டேஞ்சன் லைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைசெக்டிங் லைன். பைசெக்டிங் லைன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு 2 லைன் இருக்கு. ஓகே, 90 டிகிரி 2 லைன் இருக்கு. இதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கணும். இது வந்து நோன் டிகிரி 90 டிகிரி நம்மளுக்கு தெரியும். இது ரெண்டா பிரிக்கணும்னா 45 டிகிரி நம்ம பிரிச்சுக்கலாம். பிரிக்கணும்னா 2 லைன், இந்த லைன் இந்த லைன் ரெண்டையும் செலக்ட் பண்ணிங்கன்னா 45 டிகிரி வந்து பிரிச்சிட முடியும். இது அன்னோன் டிகிரி இருக்கு. இது வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும். சப்போஸ் மெஷர் பண்ணி பாருங்க, 45 டிகிரி இருக்கும். சரிங்களா, 45 டிகிரி இருக்கா? ஓகே, சப்போஸ் ஒரு அன்னோன் ஆங்கிள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்கு. ஆங்கிள் வெளியே ஆகணும்னு தெரியல. ஒரு அன்னோன் ஆங்கிள் இருக்கு. வேணா மெஷர் பண்ணி வேணா பார்க்கலாம். மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 44.851 டிகிரி இருக்கு. இது ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னா 22.44 சம்திங் வரும். இது வந்து கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணி பிரிக்க முடியாது. கரெக்டாக அது வந்து பிரிக்கணும் அப்படின்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். பைசெக்டிங் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா 2 லைன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுக்கு நடுவில் கரெக்டாக டிவைட் பண்ணி நமக்கு ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகிடும். வந்து செலக்ட் பண்ணி மெஷர் பண்ணி பண்ணா பாருங்க 22 பாயிண்ட் சம்திங் வந்துருக்கும். 22.425 ஈக்குவலாக டிவைட் ஆகி நமக்கு வந்து லைன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த இன்ஃபினிட்டி லைன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ண முடியும். ஆனால் விண்டோக்குள்ளே எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும். விண்டோவுக்கு வெளியே இருக்க ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகாது. அப்போ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் நார்மல் டு தி கர்வ். இந்த மாதிரி ஒரு கர்வ் ஒன்று இருக்குது. இந்த கர்வுக்கு நார்மலில் ஒரு லைன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கர்வ் செலக்ட் பண்ணி அப்படின்னா இதுக்கு நார்மலாக ஒரு லைன் வந்து கிரியேட் ஆகும். நார்மல்னால் தெரியும் இல்லைங்களா, இந்த கர்வுக்கு 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, கூடவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பண்ணாதான் உங்களால் முடியும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ். ஆக்சிஸ்னா சென்ட்ரு பாயிண்ட், சரி சென்டர் ஆக்சிஸ் கிரியேட் பண்ணுறது. இது ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணலாம், வெர்டிகலாக ட்ரா பண்ணலாம், இன்க்ளைண்டாக எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஆக்சிஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்டு பார்ட் டிசைன் போகிறப்போ இந்த ஆக்சிஸ்லாம் ரெஃபரன்ஸ் லைனாக வந்து இங்கே யூஸ் பண்ணும். ரெஃபரன்ஸ் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டிசைன் போகிறப்போ கன்சிடர் ஆகாது. நீங்கள் சப்போஸ் வெறும் லைன் நீங்கள் ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
பார்ட் டிசைன் போகிறப்போ அது டிஸ்டர்ப் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி ஆக்சிஸ்லாம் இங்கே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட். ஓகே, பாயிண்ட் நான் எப்படிலாம் ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் பை கிளிக்கிங். கிளிக் பண்ணிட்டு எங்கே பாயிண்ட் வேணுமோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணிக்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஏதாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க, ஒரு டைம் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பாயிண்ட் ஒரு டைம் செலக்ட் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அது பாயிண்ட் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அது வந்து செலக்ட் பண்ணது டீசெலக்ட் ஆயிரும். நீங்கள் சப்போஸ் அதை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டபுள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக வந்து பாயிண்ட் வச்சுட்டே போயிட்டுக்கலாம். டீசெலக்ட் ஆகுது, நீங்கள் எப்போ டீசெலக்ட் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் அது வந்து கண்டினியூஸாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். எல்லா ஆப்ஷனும் அப்படி தான், இது மட்டும் கிடையாது. கேட்டையாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் செலக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டைம் முடிஞ்சோன்னா அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னா அது டீசெலக்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. சப்போஸ் அது நீ கண்டினியூஸ் பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக பாயிண்ட் எங்கே வேணாலும் போகலாம். பாயிண்ட்டுக்கு மட்டும் இல்லை, இது எல்லா டூலுக்கும் வந்து காமன் யூஸ் தான். நீங்கள் டீசெலக்ட் பண்ணுற வரைக்கும் அது டீசெலக்ட் ஆகாது. திரும்ப போய் நீங்கள் டீசெலக்ட் பண்ணணும் இங்கே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் யூஸிங் கோஆர்டினேட். கோஆர்டினேட்ஸில் வந்து பாயிண்ட் கிரியேட் பண்ணோம். எக்ஸில் வந்து ஒரு 200, மீன் ஹரிசாண்டல் 200, வெர்டிகல் வந்து ஒரு 300. ஓகே கொடுங்க. பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இது ரொம்ப சின்னதாக இருக்குது, ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாயிண்ட் கிரியேட் ஆகிருக்குங்களா? ஹரிசாண்டலில் 200 mm, ஹரிசாண்டலில் 200 mm அண்ட் வெர்டிகலில் வந்து 300 mm பாயிண்ட் கிரியேட் ஆகிருக்கா? நீங்கள் எங்கே தேவையோ இங்கே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் பாயிண்ட்ஸ். ஈக்குவலன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா சப்போஸ் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது. இந்த லைனை வந்து ஈக்குவலாக வந்து என் நம்பராக பிரிக்கணும். 4 நம்பராக பிரிக்கணும், 5 பிரிக்கணும் அப்படின்னா இந்த காமன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பிரிச்சுக்கலாம். 10 இருக்குன்னா 10 வந்து இங்கே பிரிஞ்சிருக்கும், பார்த்தா தெரியும். நீங்கள் வந்து 5 பிரிக்கணும், 5 பார்ட்ஸாக பிரிக்கணும் அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ் ஈக்குவலாக 1 2 3 4 பாயிண்ட்ஸ் இருக்கா? 5 பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணால் 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். அதோட ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட். ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பேன்னா இப்படியே நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணி பண்ணீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பேன் ஆகும். இந்த ஆப்ஜெக்டை மட்டும் மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி பேன் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் மூவ் ஆகும். எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்படி காமனாக நீங்கள் மவுஸோட சென்டர் பட்டனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மூவ் ஆகும். ஐ மீன் அதோட பிளேனும் ஆப்ஜெக்டும் சேர்ந்து மூவ் ஆகும். நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை மட்டும் மூவ் பண்ணால் இந்த ஆப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பேன் பண்ணிங்க அப்படின்னா சாரி ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து இந்த ப்ரொஃபைலில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும். இந்த பாயிண்ட் வந்து ப்ரொஃபைலில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும்னா இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட் வந்து பாயிண்ட் இந்த கர்வில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும். பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் ஆகிருக்குங்களா 90 டிகிரிக்கு. ஐ மீன் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 இருக்குது இதுலேயும். ஆர்த்தோகோனல் ப்ரொஜெக்ஷன், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலாங் தி டைரக்ஷன். ஆர்த்தோகோனல் ப்ரொஜெக்ஷனா அப்படியே 90 டிகிரிக்கு அப்படியே பெர்பெண்டிகுலராக ப்ரொஜெக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாங் தி டைரக்ஷன், நம்ம என்ன டைரக்ஷன் கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷனுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். பாயிண்ட் இந்த பாயிண்ட் செலக்ட் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட் அலாங் தி டைரக்ஷன் நான் வந்து இந்த டைரக்ஷன் கொடுக்குறேன்.
டைரக்ஷன் கொடுத்துட்டு எந்த கர்வில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும், இந்த கர்வில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும். பார்த்தீங்கன்னா இங்கே ஆகிருக்குங்களா, வந்து ஆரஞ்சு கலரில் தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு பாயிண்ட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிடும். 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ப்ரொஃபைலுக்கு எல்லா கமெண்ட்ஸ் பார்த்துட்டோம். இந்த கமெண்ட்ஸ்லாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து டிராயிங் வந்து போட முடியும், டைம் வந்து கன்சியூம் பண்ண முடியும். இல்லைனா வந்து ஒரே கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் வந்து அதிகமாகும். வேலைக்கு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்டி கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் வேகமாக வந்து வேலையை செஞ்சு முடியும். இன்டர்வியூவே போகிறீங்க அப்படின்னா எல்லா கமாண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வேகமாக வந்து செஞ்சு ட்ராயிங் போட முடியும். ஏன்னா நம்ம மட்டும் போக போகிறதில்ல, 10 பேர் இன்டர்வியூ வராங்க அப்படின்னா எல்லாரை விட நம்ம வேகமாக ட்ராயிங் போடணும் அப்படின்னா எல்லா கமாண்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சதுனால நம்மளால் வந்து ஈஸியாக அண்டு வேகமாக வந்து ட்ராயிங் வந்து நம்மளால் போட்டு முடிக்க முடியும். ஸோ அதனால் எல்லா கமாண்ட் தெரிஞ்சுக்கோங்க, எல்லா கமாண்டும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் நம்ம ரியல் டைமில் வந்து ட்ராயிங் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா சில ரிப்பீட்டடாக சில கமாண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் எல்லா கமாண்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், எல்லா கமாண்ட்ஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ண பழகினா தான் உன்னால் ஈஸியாக வந்து ட்ராயிங் வந்து வேகமாக வந்து போட முடியும். ஓகே, இந்த வீடியோவில் ப்ரொஃபைல் மட்டும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆப்ரேஷன் டூல்பார் அண்ட் கன்ஸ்ட்ரெயின் டூல்பார் அண்டு ஸ்கெட்ச் டூல்பார், இந்த 3ஐயும் வந்து பார்க்கலாம். 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கெட்சில் இருக்க மேக்ஸிமம் எல்லா டூல்பாரும் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கெட்ச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், ட்ராயிங்கெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்தடுத்த டுட்டோரியல்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். பார்த்தா வந்து நீங்கள் கோர்ஸை வந்து இதிலே முடிச்சிடலாம். நீங்கள் வெளியே தனியாக வந்து காசு கொடுத்து கோர்ஸ் கற்றுக்கணும்லாம் தேவையில்லை. அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. நீங்கள் இதிலே கற்றுக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூ போனீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னு தான் பார்ப்பாங்க. டூல் டெஸ்ட்டில் உங்கள் சர்டிஃபிகேட் வந்து அங்கே பேசாது. நிறைய பேர் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. நீங்கள் வந்து கற்றுக்கங்க. எல்லா வீடியோவும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸை ஃபுல்லாக வந்து கற்றுக்க முடியும். எண்ட் ஆஃப் தி கோர்ஸில் வந்து நீங்கள் கேட்டியா வந்து ஃபுல்-ஃப்ளெட்ஜாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து எல்லா வீடியோவும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்து யூஸ் ஆகட்டும். உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, வேறு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் இந்த லிங்க்கை வந்து கொடுத்து பார்க்க சொல்லுங்கள். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ.